بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனே இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றான் என்றும் இந்த உலகத்தை அழித்துவிட்டு மறுமையில் எங்களையெல்லாம் எழுப்பி விசாரணை செய்து சுவர்க்கம் நரகம் தருவதற்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ் மாத்திரம் என்று சாட்சி பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் பல நெல்லடியார்கள் இந்த உலகத்தில் வந்து உதித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதித்தார்கள். அப்படியான நெல்லடியார்களில் உள்ள ஒருவர்தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்றும் இந்த உலகத்திலே
இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் என்றும் நான் சாட்சி பகிர்ந்து கொள்கிறேன். அத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாமத் நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம்மனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக படித்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இப்படி அடிக்கடி சந்திக்கின்றோம். இத்தகைய சந்திப்புகளில் எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எனக்கும் உங்களுக்கும் படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பில் சூரா நூறிலே வரக்கூடிய மூமின்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள், அப்படியான சட்டதிட்டங்கள் எது என்பது பற்றி நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். சூரா நூறிலே வரக்கூடிய 27, 28, 57, 58, 59, 60வது வசனங்களில் உள்ள சில முக்கியமான சட்டங்களை இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சில நேரம் இது புதிதாக படிப்பதாக இருந்தால், புதிதாக தெரிந்து கொள்ளுகின்றவர்களுக்கு இது ஒரு படிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும், ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தால் இது ஒரு ஞாபகமூட்டல் என்ற அடிப்படையில் இது அமையும் என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக அமைப்பிலே எப்படி நம்மை படைத்திருக்கின்றான் என்றால், ஒருவரோடு ஒருவரை தேவை உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கின்றார். யாரும் இன்னொருவரோடு ஒரு தேவை இல்லை என்று யாரும் ஒதுங்க முடியாது. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இன்னொருவர்கள் மீது தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அடிக்கடி நாங்கள் மனிதர்களை சந்திக்கின்றோம். அப்படி சந்திக்கின்ற போது அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை தான் அந்த அல் குர்ஆனிய வசனங்கள், ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த நம்பரிலே உள்ள அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 27வது வசனத்தில் 28வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சில குர்ஆனிலே உள்ள சில சட்டங்களை அல்லாஹு தஆலா மனிதர்களே என்று சொல்லுவான். சில சட்டங்களை ஈமான் கொண்டவர்களே என்று ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சொல்லுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று விழித்து இந்த சட்டத்தை சொல்வதை பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகள் அல்லாத பிறர்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டு உடையவர்களிடத்திலே சலாம் சொல்லி அனுமதி கோரும் வரை நீங்கள் உள்ளே நுழைய வேண்டாம். நான் என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன், உடனடியாக திருவாக நேரடியாகவே அந்த வீட்டுக்குள் நுழைந்து விடக்கூடாது. ஒரு மூமினாக இருந்தால் அப்படித்தான் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நாம் மூமினாக இருக்கின்றோம். நேரடியாகவே நாம் அவருடைய வீட்டுக்குள் குசினி வரைக்கும் போய் வருகிறோம் என்றால் நாம் நிச்சயமாக மூமின்களாக நடந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், பிறருடைய வீடுகளுக்கு நீங்கள் நுழைகின்ற போது சலாம் சொல்லி அவரிடம் நான் வரட்டுமா என்று கேட்க வேண்டும். உள்ளே வரலாமா, உள்ளே என்னை அனுபவிப்பீர்களா
என்னை அனுமதிப்பீர்களா என்று கேட்டு அவர்கள் வாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நுழையலாம். நமது வீடுகள் அல்லாமல் இருந்தால் அந்த வீடுகளில் சலாம் சொல்லிக் கொண்டு போகலாம் என்பது நியதி கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிய வசனத்தில் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சலாம் சொல்லி அனுமதியும் கோர வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், ذَلِكَ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, நீங்கள் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருந்தால், உபதேசம் பெறக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ذَلِكَ خَيْرٌ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த சட்டத்தில் நீங்கள் படிப்பினை பெறலாம், உபதேசம் பெறலாம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போகின்ற போது எப்படி போக வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இதிலே ஒரு முன்மாதிரியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சஅத் இப்னு உபாதா அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். நோன்பு காலத்தில் தான் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட் அடியில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு உபாதாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சலாம் சத்தம் கேட்கிறது. அவர் என்ன செய்கிறார்? சலாம் சத்தம் கேட்டவுடனே பதில் சொல்லாமல், சத்தமிட்டு பதில் சொல்லாமல் மனதுக்குள் பதில் சொல்லிக் கொள்ளுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது முறையும் சலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சத்தம் கேட்கவில்லை, மனதுக்குள் அவர் பதில் சொல்லிக் கொண்டார். மூன்றாவது முறையும் சலாம் சொன்னார்கள். அப்போது மூன்றாவது முறையும் பதில் வராத போது அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சென்று விட்டார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தம் வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள், இப்போது சலாத்தை காணவில்லை என்று வெளியே வந்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக வேகமாக போய்விட்டார்கள். வீதியிலே நடக்கின்ற போது எம்மை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டார்கள். நாம் அங்கு பார்த்து இங்கு பார்த்து அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அந்த வீட்டுக்கு என்ன நடக்குது, இந்த வீட்டுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் பார்த்தா போகும். அல்லாஹ்வுடைய தூதர் வீதியிலே போக ஆரம்பித்தால் நேர் ரோட் தான். அப்படியே கடும் வேகமாக கூட போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய்விட்டார்கள் என்பதை பார்த்து பின்னால் வந்து பார்க்கிறார்கள். வந்து பார்த்தபோது அங்கே போய்விட்டார், உடனடியாக ஓடுகிறார். ஒரு ரிவாயத்திலே வருகிறது, குதிரையை எடுத்துக்கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதரை தேடி கண்டுபிடித்தார். அப்ப எவ்வளவு வேகமா போயிருப்பாங்க. இன்னொரு ரிவாயத்தில் போய் நடந்தே சென்று ஓடி சென்று அவர் பிடிச்சார் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று செல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யா ரசூலல்லாஹ், நீங்களுடைய வீட்டுக்கு வந்தீர்கள், சலாம் சொன்னீர்கள், நான் சலாத்துக்கு பதில் சொன்னேன், நீங்கள் ஏன் திரும்பி செல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவருடைய வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி பதில் வந்தாவிட்டால் அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக திரும்ப வேண்டும். ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், 3 முறை சலாம் சொல்லுகிறீர்கள், அங்கே எந்த பதிலும் கிடையாது என்றால் அப்படியே திரும்பி விட வேண்டும். இதைத்தான் நான் செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை நான் பதில் சொன்னேன். நான் எந்த காதுகளுக்குள்ள கேட்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏனென்று தெரியுமா? நீங்க சொல்லியிருக்கிறீங்க எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சலாம் சொன்னால் அவருக்கு பரக்கத்து செய்யட்டும் என்பது அர்த்தம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சலாம் சொன்னால் அவருக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்பது அர்த்தம். அந்த அடிப்படையில் ஒருவர் ஒருவருக்கு சொன்னால் பரக்கத்து சொரியட்டும் என்றால்
நீங்கள் என் மீது சலாம் சொன்னால் எவ்வளவு பெரிய பரக்கத்து கிடைக்கும். அதனாலதான் நான் சலாத்துக்கு பதிலை சத்தமிட்டு சொன்னால் நிறுத்தி விடுவீர்கள், அதிகமான பரக்கத்தை பெற முடியாது என்பதற்காக வேண்டி மெதுவாக சொன்னேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அது உன் சைட்டாக இருக்கலாம். எனது கடமை சலாத்துக்கு பதில் வரவில்லை என்றால் வேகமாக அந்த இடத்தை விட்டு போக வேண்டும், எந்த மனிதனும் அந்த இடத்தில் நிற்க முடியாது, இதுதான் சட்டம் என்று சொல்லுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு படிப்பினையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்று நடக்கின்ற எவ்வளவோ நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியின் அடிப்படையில் சொன்னார்களே தவிர சுயமாக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எவ்வளவோ பெரிய விடயங்களை சொன்னவர்களுக்கு இவர் சலாம் சொன்ன செய்தி தெரியாது. விளங்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் இல்லை என்பது இந்த ஹதீஸில் இருந்து விளங்குகிறது. உடனடியாக சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா எதை கற்றுக் கொடுக்கின்றானோ அதுதான் அங்கே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்று உள்ள பல விடயங்களை சொன்னவர்கள் அன்று அவர் சலாம் சொன்னதை அறிந்து கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? அல்லாஹு தஆலா எதை சொன்னானோ அதுதான் அவருக்கு தெரியும். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவைகள் தெரியும், கற்றுக் கொடுக்காத எதுவும் அது மறைவான ஞானத்தை சேர்ந்தது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. இந்த மறைவான ஞானங்களில் அல்லாஹ்வோடு யாரையெல்லாம் நாம் இணைத்து பார்க்கிறோமோ நாம் இணை வைக்கிறோம் என்பது அர்த்தம். ஆகவே சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே இருந்து நாம் விளங்குவது, ஒருவருடைய வீட்டுக்கு நாங்கள் போனால் சலாம் சொல்லி பார்க்க வேண்டும், அங்கே பதில் வரவில்லை என்றால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு திரும்ப வேண்டும், அதுதான் நல்லது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அதுதான் நமக்கு நல்லது. இல்லாவிட்டால் வேற வேற சிக்கலுக்குள்ளே எல்லாம் விட்டுறலாம். இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக ஆகிறார்கள். அதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பெடுக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஜனாதிபதியாக இருக்கின்ற போது பஸரா பகுதிக்கு அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்ட பிறகு அந்த அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நாள் வருகிறார். வந்து கலீஃபாவுடைய வீட்டிலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று 3 முறை பதில் சொல்லுகிறார். கலீஃபா வேறு என்னமோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லவில்லை. உடனடியாக திரும்பி சென்று விட்டார்கள். அபூ மூஸல் அஷ்அரி அவர்கள் உடனடியாக அவருடைய எல்லா வேலைகளை முடித்துவிட்டு கலீஃபா கேட்கின்றார்கள் அங்கிருந்தவர்களிடம், அபூ மூஸாவுடைய சத்தம் கேட்டது, அவரை வர சொல்லுங்க உள்ளுக்கு. அவர் எப்போ போயிட்டார், திரும்பிட்டு 3 முறை சலாம் சொல்லி பார்த்தார், பதில் வரல, திரும்பி சென்றார். அவர் காணம், அவர் பெய்தார்னு சொன்னவன அவரை போய் பிடிச்சிட்டு வாங்க. கலீஃபா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நான் 1000 வேலையில் இருப்பேன், கொஞ்ச நேரம் பொறுக்க வேண்டியதுதானே, இல்லாட்டி உள்ளுக்கு வந்து இருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனடியாக அபூ மூஸல் அஷ்அரி அவர்களை தேடி பிடித்து கொண்டு வரப்படுகிறது. நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தாய், சலாம் சொன்னார், ஏன் போனாய்? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எல்லோருக்கும் தெரியும், மிக கடுமையானது. அப்போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும், பதில் கிடைக்காவிட்டால் அந்த இடத்தில் நீங்கள் நிற்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதைத்தான் நான் செய்தேன். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த சட்டம் உனக்கு மட்டுமா தெரிஞ்சிருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக அபூ மூஸல் அஷ்அரி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நீ சொன்ன இந்த விடயத்துக்கு ஆதாரம் கொண்டு வர வேண்டும், ஆதாரத்தை நீ கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக உனக்கு தண்டனை வழங்குவேன் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு வீதியாக அபூ மூஸல் அஷ்அரி அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு சட்டம் சொன்னார்களே உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் சொல்லவில்லை, ஆம் என்று சொல்லவில்லை. ஏன்? கலீஃபாடத்தில் போய் சும்மா லேசிப்பட்ட முறையில் பேசலாமா? ஒரு கடைசியாக ஒரு சின்ன பையன் சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தி எனக்கு தெரியும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த
சின்ன பையனை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையிலே பிடித்துக் கொண்டு கலீஃபா உமரிடம் வந்து இதோ இந்தா இருக்கிறார் ஷாக்கி. என்னப்பா என்று கேட்டவுடனே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி அவர் காட்டுகிறார். அதன் பின்னால் கலீஃபா அவ்வளவு பெரிய ஆளாக இருந்த போதிலும் தனக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற போது உன்னுடைய ஏற்றுக்கொள்றார் இல்லையா? என்ன செய்கிறார் என்றால், அன்றைய வார குத்துபாவாக எல்லா கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதுகிறார். இந்த சப்ஜெக்ட குத்துபாவா ஓதுங்க, மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்க, இந்த விஷயம் தெரியாம இருக்குது நிறைய பேருக்கு என்று சொல்லி கலீஃபாக்கு தெரியாது நிரூபிக்கப்படுகிறது. நான் நீ சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது அவர்கள் பிடிவாதம் இருக்கவில்லை. ஒரு சின்ன பையன் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு படிப்பினையாக பெறுகிறோம். யாரு? ஜனாதிபதி. அவர் நினைத்தால் எதையும் செய்யலாம். அவர் என்ன செய்கிறார்? ஒரு பிரஜை சொல்லுகிறது, அதை ஏற்றுக்கொண்டு அதன் பக்கம் உண்மை இருக்கின்ற போது ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் குர்ஆனும் சுன்னாவும் என்கின்ற போது இப்படி அடிபணியக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவங்களில் இருந்து பார்க்கிறோம். அதுபோக சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த தொடர் வசனத்திலே என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒருவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள், அந்த வீட்டில் யாருமே கிடையாது, சலாம் சொல்லி பார்க்குறீங்க, பதிலையும் காணா, ஒத்தருமே அதுக்குள்ள இல்ல என்று விளங்குது. ஃபைல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒருவரையும் அந்த வீட்டுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபலா ததுகுலூஹா, நீங்கள் அந்த வீட்டுக்குள் நுழைய வேண்டாம், ஹத்தா யுதன லகும், உங்களுக்கு அனுமதி கிடைக்கப்பெறும் வரை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வயின் கீல லகும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சில நேரம் சத்தம் வரும். நம்ம போய் அப்துல்லா இருக்கார் அனுகப்போம், இன்னார் இருக்கார் அனுகப்போம், கேட்கக்குள்ள அங்க இருந்து வரும் சத்தம் என்னண்டு, இங்க நீங்க தேர்ற ஆள் இல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லி வரும். அல்லது நீங்க இந்த இன்னரம் சந்திக்க இல்லாத வேற நேரத்தில் வாங்கன்னு சொல்லிப்படும். அப்படி சொல்லப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வைன் கீல லகும் உர்ஜிஉ, நீங்கள் மீண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால், உங்களுக்கு வைக்கப்பட்டால் சத்தம் வந்தால், ஃபர்ஜிஉ, நீங்கள் மீண்டு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹுவ அஸ்கா லகும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது, அதுதான் தூய்மையான ஒரு வடிவமாக இருக்கிறது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். சகோதரர்களே, நம்மளுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில், நான் ஒரு ஆளை என் நண்பனை தேடி போறேன், அந்த வீட்டில் போய் போன உடனே அங்க சலாத்துக்கு பதில் வரையும் இல்லை, பதில் வராட்டே திரும்பணும், சட்டமா தானே? 3 முறை சலாம் சொல்லி பாருங்க, உள்ள இருந்து பதில் எதுவும் வராட்டி திரும்பி சென்றணும், அங்க வேற கதையெல்லாம் கதைக்க இடம் இல்லை, அதான் சட்டம். அதையும் தாண்டி என்ன சொல்லப்படுகிறது, நீங்க இப்ப வரவானா உள்ளுக்கு, நீங்க தேடுற ஆள் இங்க இல்ல, நீங்க போயிட்டு வேற நேரத்தில் வாங்க, அவரை இங்க சந்திக்கல வேற இடத்த போய் சந்திங்க, அப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன செய்வேன்னு தெரியுமா, நான் என்னுடைய நண்பனை தேடி போனேன், அங்க அப்படி சொல்லிட்டாங்கடா, அவனை கூப்பிடுவேன் ரோட்ல கண்டு, என்னடா போன்ற குடும்பம், உண்ட உம்மா இப்படி சொல்லிட்டா, உண்ட தங்கச்சி இப்படி சொல்லிட்டா, உண்ட மனுஷி இப்படி சொல்லிட்டா, உண்ட வைஃப் இப்படி சொல்லிட்டா, என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காய் என்று சொல்லி அவனுக்கு உருவேற்றிடுவோம். அவன் போய் அங்க போய் குடும்பத்தில் தடப்படுதான், அங்க போய் பிரச்சனை, இன்னார் வந்தா நீ என்ன பொம்பளை, அவன் வந்து என்னைய பத்தி என்னைய சொல்றான் ரோட்ல, எப்படி கேவலமா இருக்குன்னு தெரியுமா, நீங்க எல்லாம் ஒரு தங்கச்சா, நீங்க எல்லாம் ஒரு உம்மாவா, இப்படியா நடந்து கொள்றது என்று சொல்லி இங்க வந்து சண்டை பிடிப்பார். இவர் நியாயமான உண்மையான ஒரு சகோதரனாக இருந்தால் அவனிடம் சொல்ல வேண்டும், எனது குடும்பம் இஸ்லாத்தை பேணுகிறது, அதைத்தான் செய்திருக்கிறது, குற்றம் செய்யவில்லை, நீ சொல்லப்பட்ட போன்று சொன்னா போயிருக்கணும், 3 முறை சலாம் சொல்லி போட்டு பதில் வரலன்றாலே நீ திரும்பி இருக்கணும். அப்பையும் சொல்லப்பட்டும் நீ அவர்கிட்ட நின்றிருக்கான்னு சொன்னா மார்க்கத்தில் எவ்வளவு கேவலமா இருக்கிறாய் நீ, மார்க்க அறிவு உனக்கு எவ்வளவுக்கு சிம்பிளா இருக்கு, சின்ன தெரியாம இருக்குது, சின்ன விஷயமும் தெரியாம இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உனக்கு தெரியுது இல்லையே அப்படின்னு சொல்லி நாம அவனை மட்டம் தட்டி நாம பெருமைப்படுறதுக்கு அது சந்தர்ப்பம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா
நீங்க திரும்பி செல்வது மிகச் சிறந்தது என்று சொல்லுகிறான், உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? நீங்க பார்க்கலாம், ஒரு வீட்டில் நாம போறோம், அங்க சலாம் சொல்றோம், பதில் வரல, நாம போய் உள்ளுக்கு ஆயிட்டோம்னு வைங்க. நாம உள்ளுக்கு போய் அங்க பார்க்கிறோம், ஒரு ஆளை கொண்டு கிடக்கு. இப்ப போலீஸ் வந்து மத்த ஆட்கள் வந்து யாரை பிடிப்பாங்க? நம்மளை தானே பிடிக்க போறாங்க. அப்ப நாம இஸ்லாம் சொன்ன அந்த சட்டத்தை பேணதால கொலை செய்யாத கொலையை நாம் செய்ததாக ஒப்பு கொடுக்க வேண்டி வரும். வருமா இல்லையா? அல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளையை கற்பழிச்சு போட்டு போயிருப்பாங்க. இப்ப நான் போனா என்ன நடக்கும்? இந்த நிலைமையில எல்லாரும் தேடி அப்படின்னு வந்தா நான் தான் உள்ளுக்கு நின்றேன்னா என்ன நடக்கும்? என்னையே தான் என்ன செய்வாங்க, இவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். அல்லது அந்த வீட்டுக்குள்ள யாரும் களவாடிக்கிட்டு போயிருக்கலாம், களவாடிக்கிட்டு போயிருக்கலாம் தானே, எதையாவது தூக்கிட்டு ஓடி இருக்கலாம். அப்ப என்ன நடக்கும்? அது அப்ப அங்க வந்து களவு எடுத்தவன் தப்பிடுவான், நான் மாட்டிக்கொள்வேன். இப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுக்கு அனுமதி தரப்படாவிட்டால் போய்விடுங்கள், சலாத்துக்கு பதில் சொல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் நிற்காதீர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் சிறந்தது என்று சொல்லுகிறது. சிறந்தது என்றால் உலக ரீதியாக நீங்க பார்த்தாலே எவ்வளவு சிறப்பு இருக்குது. நீங்க கொலை செய்யாம கொலை செஞ்ச குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், கற்பழிப்பு செய்யாத கற்பழித்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், களவெடுக்காம களவெடுத்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், இன்னும் என்னென்னமோ தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் என்ன செய்ய வேண்டி வரும். அப்ப இஸ்லாம் இதனால் தான் சொல்லுகிறது, நீங்க போங்கன்னு சொன்னா போங்க, அவர்கிட்ட நிக்காதங்க, அது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது என்று அங்க அல்லாஹு தஆலா சொல்லுவது. இந்த உலக ரீதியாக இப்படி சும்மா சிந்திச்சு பார்த்தாலே அது விளங்கிடும். நமக்கு நன்மைக்கு தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல நீங்க தகுதி இல்லை, அங்க சலாம் சொல்லி நீங்க உள்ளுக்கு வருவானான்னு சொன்னா போவாதுங்க, சலாம் சொல்லி பதில் வராட்டி உள்ளுக்கு போவாதுங்க, அதுல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி இருக்கின்றான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் யோசிக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்கிறார்? ஒருவருடைய வீட்டுக்கு போறார். வீட்டை போனா என்ன செய்யணும்னு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கிட்டே உள்ள போயிடாது. என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? வீட்டுக்குள்ள, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வாரார். ஒரு சஹாபி வந்து என்ன செய்யறாரு? திடீரென அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளுக்குள்ள வந்துட்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இங்க வா, திரும்பி போ, சலாம் சொல்லு. அங்க நின்று சலாம் சொல்லி போட்டு உள்ளுக்கு வரலாமான்னு கேளு. நான் வாண்டு சொல்லி அனுமதி தந்தா அதுக்கு பிறகு வா. நம்ம என்ன செய்வோம்? வந்துட்டான் என்ன செய்யலாம்? வந்தவனை திருப்பி அனுப்பலாமா? அவனுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி அப்படி செய்ய வேண்டும். அப்ப வந்தவர் ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நட்பு வைத்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு சஹாபி என்ன செய்றாருன்னு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவடியை வந்து நின்றுக்கிட்டு கதவை தட்டுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர், யாரப்பா அது? நான் தாங்க. நான்டா யார் அது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கோவமா கேட்கிறாங்க. முதலாவது என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு போனா சலாம் சொல்லு, பதில் வந்து அதுக்கு பிறகு வரட்டான்னு சொல்லு. நான் இன்னார் வந்திருக்கேன், இன்னாரை தேடி வந்திருக்கேன், உள்ளுக்கு வரலாமான்னு கேளு. இப்படிதான் முறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க புகாரி, முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களை பிரட்டி பிறர் வீட்டில் அனுமதி கோரி செல்லுதல் என்ற அந்த பாடத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீதுகள் எல்லாம் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருடைய வீட்டுக்கு போனவுடன் என்ன செய்யணும்? கதவடியில் நின்று முன்னுக்கு இப்படி நிற்க கூடாது. ஒன்று இடப்பக்கமாக நிற்க வேண்டும், அல்லது என்ன செய்யணும்? வலப்பக்கமாக நிற்கணும். இடப்பக்கமாக இப்படி ஓரமாக நிற்கணும், அப்படி இல்லாட்டி வலப்பக்கமாக ஓரமாக நிற்கணும். கேட்டுக்கு முன்னுக்கு இப்படி போய் நின்றா அது என்ன இல்லது? அது ஒழுங்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் என்ன செய்றாங்க? சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. போனீங்கன்னா ஒரு ஓரமாக நில்லுங்க, சைட்ல நில்லுங்க, சலாம் சொல்லுங்க, கேளுங்க வரட்டாண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீண்ட முடிகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முடி நல்ல தோல்பியத்தை தொடுற மாதிரி என்ன செய்யும்? கிடக்கும், நீண்ட முடிகள் கொண்டது. அப்ப இந்த நீண்ட முடிய பெரிய பெரிய சீப்புகளாலாம் வாரலாம். பெண்கள் முடிவாடுறதுக்குன்னு பெரிய கொம்பு சீப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் மிதிரக் மரத்தால் செய்யப்பட்ட கொம்பு சீப்புகள் இருந்துச்சு.
ரசூல் சில நீண்ட முடிவுள்ளாக்கள் அப்படிதான் வாரணும். சின்ன ஷோர்ட் முடிவுள்ளாக்கள் எந்த சீப்பாலையும் வாழ்ந்துடலாம். பெரிய முடிவுள்ளாக்கள் பெரிய சீப்புகள் நல்ல நீளமான சீப்புகள் எடுத்து தான் வாரணும். அல்லாஹ்வுடைய தூதர் குளிச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? முத்தத்தில் இருந்து கொண்டு இப்படி தலையை இப்படி சீவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி ரோட்ல போனவர் என்ன செய்யறாரு? இப்படி எட்டி பார்க்காரு, இப்படி எட்டி பார்க்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது இதை கவனிக்கல. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவரு உங்களை எட்டி பார்த்துட்டு போறாரு. எட்டி பார்த்தாரா? அவரை பிடிச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. நீ இப்படி எட்டி பார்த்தியா? ஓம், நான் எட்டி பார்த்ததுதான். அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்னதுக்கு எட்டி பார்ப்பாங்க? ஏதாவது அநியாயம் செய்யறதுக்கா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கறதுல அவ்வளோ இன்பம் அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா தான் அவங்களுக்கு திருப்தி. இந்த மாதிரி இந்த எண்ணத்தோட ரசூலுல்லாஹ் எங்க இருந்தாலும் இப்படி பார்த்துட்டு போவாங்க. இந்த நோக்கத்தோட அவர் பார்த்தது, வேற ஒரு நோக்கமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இப்படி எட்டி பார்த்தீங்களா இல்லையா? இவர் இந்த அந்த காட்டி கொடுத்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இந்த சஹாபி இவர் கண்டது போல் நானே நேரடியாக கண்டிருந்தால் இந்த சீப்பினால் உனது கண்ணை குத்தி குருடாக்கியிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு மின் அஜ்லில் பஸர். ஏன் ஒருவன் அனுமதி கேட்டு உள்ளுக்கு வர வேண்டும் என்று ஏன் வைக்கப்பட்டது? இந்த கண்ணுக்காக வேண்டிதான். திடீரென ஒரு வீட்டுக்கு நீங்க போய்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அவன் வேற வேற கோலத்துல எல்லாம் இருக்கலாம். தேவையில்லாம பார்க்கும் கண் பார்த்துட்டு வந்து என்னென்ன மூலம் சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் அனுமதி கோரி உள்ளுக்கு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டதே நோக்கம் என்ன? அதாவது இந்த கண் பார்வை கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களை கண் பார்த்துரும். இப்படி பார்க்க கூடாது. இதுக்கு உள்ளுக்கு வர அனுமதி கோரி வாங்கன்னு சொல்லிக்கக்குள்ள நீங்க எட்டி உத்தி பார்த்து திருவீங்களோ அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒருவனுடைய வீட்டிலே எட்டி பார்க்குகிறான். முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒருவன் ஒருவருடைய வீட்டிலே எட்டி பார்க்குகிறான். எட்டி பார்த்தமைக்காக வேண்டி அந்த வீட்டுக்காரன் என்ன செஞ்சிட்டான்? இவனுடைய கண்ணை ஒரு கல்லால எறிஞ்சி அல்ல கத்தியால எடுத்து குத்தி குருடாக்கி விட்டால், இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் குத்தி குருடாக்கிய மனிதன் மீது எந்தவித தண்டனையும் கொடுக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு முக்கியமானது! ஒருவனை கண்ணை குத்திட்டா, ஒருவனை கொலை செஞ்சிட்டா, அது எவ்வளவு பயங்கரமானது. அப்ப அதுக்கு தண்டனை பழிக்கு பழி எடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒருவன் வீதியில நீங்க போறீங்க, சும்மா போகல அங்க எட்டி பாக்குறீங்க, உனக்கு என்ன வேலைண்டு ஒரு பேனை எடுத்து எறிஞ்சுட்டான், கண்ணு ஊத்தி உண்டு கண்ணில் பத்துட்டு, அல்ல கல்லை எடுத்து எறிஞ்சான் கண்ணில் பட்டுட்டு, இப்ப இஸ்லாமிய ஆட்சி தலைவர்கிட்ட போகுது அந்த பிரச்சனை. ஏன் இப்படி செஞ்சா, இப்படி செஞ்சேன், இதான் காரணம் என்று சொன்னா அந்த ஆட்சி தலைவர் அவரை விசாரிச்சு தண்டனை கொடுக்கல. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தீர்ப்பை சொல்லுகிறார்கள். என்றால் நமது நிலைப்பாடு என்ன? வீதியில போகல, சைக்கிள் ஓடிட்டு போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, ஊடு நிலா பூட்டி இருந்தாலும் சரி, எப்படியாவது எட்டி பார்க்கிறது, அங்க எந்த பொம்பளை இருக்கு, இங்க அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இதான நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தானே இருக்குது. அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான வேலைப்பாடு! இதை இஸ்லாம் விரும்புகிறதா? இது ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு நிலைப்பாடால ஒரு மூமின் செய்யக்கூடாது. நீ ரோட்ல போனியா எப்படி போக சொல்லுது? பார்வையை தாழ்த்தி கொண்டு போக வேண்டும். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. உங்களுடைய சட்டம் என்ன? வீதியில் போனால் பார்வையை தாழ்த்திய வண்ணம் தான் நீங்கள் போக வேண்டும். இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற போது நமது சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த விடயத்தில் பேணுதலாக இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் குர்ஆனை பேசுறோம், ஹதீஸை பேசுறோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த சட்டத்தை குர்ஆன் சொல்லுகிறதே, இதை கொஞ்சம் நாம் கடைபிடிக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. அப்ப எங்க இருக்குது? ஆகவே சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்று தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நம்முடைய வீட்டுக்கு போற வாரதாக இருந்தா பக்கத்து வீட்டுக்கார சின்ன பிள்ளை வரும். சின்ன பிள்ளைகளா பல சின்ன பிள்ளைகள் இருக்குமா இல்லையா பக்கத்து வீட்டுல? அந்த சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வரும் போகும். இப்படி அவங்க வரக்கூடியவர்களாக இருந்தா கூட நாம என்ன செய்யணுமா? நம்ம பிள்ளைகளே கற்றுக் கொடுக்கணுமா? 3 நேரத்தில் நீங்கள் பிறருடைய வீட்டுக்கு சலாம் இல்லாம போக கூடாது. 3 நேரம் இருக்கிறது. சின்ன பிள்ளை சில நேரம் சலாம் சொல்லாம வந்தா குற்றம் கிடையாது.
அதுக்கும் சின்ன வயசுல இருந்து என்ன செய்யணும், நாம சலாத்தை சொல்லி பழக்கணும். பழக்கணுமா இல்லையா? அதுல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. சில நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த சலான் சொல்ற ஆக்களை பொறுத்தவரையில் பொம்பளைக்கு ஆம்பளை சலான் சொல்ல இயலாது, ஆம்பளைக்கு பொம்பளை சலான் அப்படியெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் நடந்து போகக்குள்ள பொம்பளைகளுக்கு சலான் சொல்லிக்கிறாங்க, பொம்பளைகள் ரசூலுல்லாஹ்க்கு சலான் சொல்லிக்கிறாங்க, சஹாபாக்கள் சலான் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அழகா சொல்லலாம். எதுக்கு மட்டும் பிரச்சனை தெரியுமா, நம்மளாக்கள் சலான் சொல்றதுக்கு மட்டும் தான் பிரச்சனை. சலாம் இல்லாம மற்ற எல்லாம் கதைக்கலாம். சலாத்தை மட்டும்தான் சொல்றோம். பொம்பளைய பார்த்து நீங்க என்ன செய்யறா அப்படி இதெல்லாம் கேட்க தேவை இல்லாம வீதியில போகுதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுறீங்க, போய்த்திட்டே இருங்க. அப்ப இதெல்லாம் தடை கிடையாது. பொம்பளைக்கு ஆம்பளை சலான் சொல்றது, ஆம்பளை பொம்பளை சலான் சொல்றது. ஏன் உதாரணத்துக்கு நாம என்ன செஞ்சது, ஒருவர வீட்டுக்கு போறோம், சலான் சொல்றோம், அவங்க பதில் பொம்பளை அங்க இருந்தா பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லி விட்டு இன்னிங்க தேர்றாள் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது, பொம்பளை சலான் சொல்றது பதில் சொல்றது இதெல்லாம் தடையே கிடையாது. உதாரணத்துக்கு போன் எடுத்து பொம்பளை நாம ஒரு போன் எடுக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், என்ன நீங்க பொம்பளைக்கு சலான் சொல்றது நூட வகைச்சிட்டே இருப்பா அல்ல. அவன் என்ன செய்வா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, பொம்பளைக்கு சலான் சொல்லக்கூடாது. சலான் சொல்றதா அவனுக்கு பிரச்சனை, மற்ற எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருப்பான். எல்லா விதமான பொம்பளை கிட்ட எதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசி முடிச்சிருவான். சலான் சொன்னா அது மார்க்கம் இல்லை. இன்னைக்கு பார்க்குறோமா நடைமுறை ரீதியா. அடுத்த இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை பொறுத்தவரையில் நாம அந்த ஹதீஸில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம், நீண்ட முடியாக இருந்தது. ஒரு மனுஷன் முடியை பொறுத்தவரையில் வலிக்கிறது இப்படியான விடயங்களை செய்யறதுங்கிறது கூடாது, ஹராம். 3 சந்தர்ப்பத்தில் தான் அவர் என்ன செய்யலாம், தன்னை முடிய வலிச்சு கொள்ளலாம். ஒரு சந்தர்ப்பம் எது, ஹஜ் உம்ரா செய்யறதாக இருந்தால் சோட் பண்ணலாம் அல்லது வலிக்கலாம், இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. 2வது சந்தர்ப்பம் எது, ஒரு சின்ன புள்ள பிறந்திருக்கு, 7வது அன்று தலையை வலிச்சு என்ன செய்யணும், அது ஒரு சுன்னத். தலையை வலிக்கிறது, அகீகா கொடுக்கிறது, பேரை சூட்டிக் கொள்றது, இதெல்லாம் சுன்னத். 7வது அன்று செய்யணும். பேர் வைக்கிறத பொறுத்தவரையில் 1வது அன்று வைக்கலாம், 2வது 7 நாளுக்குள்ள வைக்கணும். அப்ப 2வது பிள்ளைய 7வது அன்று தலையை வலிக்கிறது ஒரு கட்டாயம். 3வது விடயம் என்ன, ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன செய்யலாம், தலையை வலிக்கலாம். எப்படி வலிக்கலாம், அவனுக்கு தலையில வருத்தம் இருக்கு, தலையில பொடு இருக்குது, இப்ப மருந்து வைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், தலையை வலிக்கணும் டாக்டர் சொன்னா வலிச்சு போட்டு செய்யலாம். இந்த 3ஐயும் தவிர வேறொன்றுக்கும் என்ன செய்ய முடியாது, தலையை வலிக்க முடியாது என்பது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருந்தாங்க. இந்த ஹதீஸை வச்சு இஸ்லாமிய சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்கள் பிறர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற போது 3 நேரங்களில் கட்டாயம் சலாம் சொல்லி அனுமதி கோரித்தான் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த 3 நேரங்களும் எது, நம்மளோட வீடுகளில் இருக்கும்போது பக்கத்தில் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைய ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சும்மா வருவாங்க போவாங்க, நாமளும் அதை தூக்குவோம், கொஞ்சம் எல்லாம் செய்வோம், விளையாடுவோம், அதை அந்நியோன்யமாக பழகுவோம். ஆனால் அந்த 3 நேரத்திலையும் கட்டாயம் அவங்க அனுமதி கோரித்தான் வரணும். அது ஒரு நேரம் எது, அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், அதாவது வைதா பலகல் அத்ஃபாலு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்ததீனுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமை வழக்கரம் சொந்தமாக்கிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களும் உங்களிடம் அனுமதி கோரி வரட்டும். நம்முடைய அடிமைகளாக இருந்தால் நம்மகிட்ட அனுமதியெல்லாம் கோரி வரணும் இல்லை, அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்யணுமா, இந்த 3 நேரத்திலும் அனுமதி கோரித்தான் வர வேண்டும். வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும், உங்களில் பருவவயதை அடையாத சின்ன பிள்ளைகளும் இந்த 3 நேரங்களிலும் அனுமதி கோரித்தான் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சலாத மர்ராத்தின், ஒன்று மின் கபுலி சலாத்தில் ஃபஜ்ரி, சுபஹு தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். சுபஹு தொழுகைக்கு முன்னால் சில நேரம் அவங்க என்ன செய்யலாம், கனவு மனையா உண்டாரிக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்ப இந்த வீடுகளுக்கு கதவு பூட்டி உள்ளுக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அந்நேரம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு திரையை போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதான் அதுக்கு கதவு.
நாம் இன்றைக்கு பூட்டை போட்டு பூட்டுவோம், உள்ளுக்கு தாப்பாலை போட்டு பூட்டுவோம், அதெல்லாம் செய்வோம். எல்லாம் அடைச்சி பிக்கப்பா உள்ளுக்கு ஒத்தர முறையெல்லாம் வச்சுக்குவோம். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சா? இல்லை, அவங்க ஒரு திரையை போட்டுக்கிட்டு அதான் பாதுகாப்பாக இருந்துக்குவாங்க. அப்போ மத்தாக்கள் தான் நினைஞ்சுக்கணும், அதை புல்லுக்கு போகாமல் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அப்போ அதே மாதிரி தான் இஸ்லாம் சொல்லுகிறது, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களும் அந்த நேரத்தில் அனுமதி கோரணும். எப்படி? மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம். வஹீன தலஊன தியாபக்கும் மினல் லஹீரா, பகல் நேரங்களில் என்ன செய்வாங்க? சில நேரம் புழுக்கம், வேர்வை, கடும் சூடு, உஷ்ணம், இதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா உள்ளுக்கு அரிக்கிறார்கள், அவங்களுக்குள்ள நினைக்கிறாங்க. அவங்க மறைக்க வேண்டிய பகுதியை மாத்திரம் மறைச்சிட்டு மற்றையோட விரிச்சிட்டு இருக்கிறான். உள்ளுக்கு பொம்பளை என்ன செய்வா? தலையை திறந்து ஓட்டுறிப்பா. தம்பிக்கு முன்னால நடிக்கா, அண்ணனுக்கு முன்னால நடிக்கிறா, அவ பாப்பாக்கு முன்னால நடிக்கிறா, கணவனுக்கு முன்னால நடிக்கிறா. இருக்கும் போது அவ என்ன செய்ய மாட்டா? பெருசா தலையெல்லாம் மூடி அபாய் கொடுத்து இந்த தலையை மறைச்சு இப்படியெல்லாம் இருப்பாவா? அவ இப்படிதான் இருப்பா. அப்ப மத்தாக்கள் உள்ளுக்கு வரக்குள்ள அது அசிங்கமா இருக்குமா இல்லையா? அல்ல சில நேரம் என்ன செய்யலாம், அவங்க கணவன் மனைவியா உண்டாரிக்கலாம். அப்படி பல சிக்கல்கள் இருக்கும். அதில் அவ இதை போய் இவன் போய் பார்த்துட்டான்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒமின்பாதி சலாத்தில் இஷா தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம், சஹாபாக்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் காய்ச்சிக்கிட்டு இருக்கவும் மாட்டாங்க. இஷா தொழுகை முடிஞ்சா போயிட்டு அவங்களோட வீட்டில் துவாக்களை போயிட்டு செஞ்சுட்டு படுக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க, தூக்கத்துக்கு சென்றுவாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? இஷா தொழுகைக்கு பின்னால் தான் முழு அரட்டையும் வச்சுக்குவோம். நம்ம ஒரு இடத்தை கூடுவோம், 4-5 பேர் சேர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரனும் சில நேரத்தில் என்ன செய்யும், இஷா தொழுகைக்கு பின்னால் தான் விளையாட்டே நடக்கும், ஆரம்பிக்கும். சில ஊர்களில் ரோட்டில் என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. இளைஞர்கள் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. சில சூது விளையாடுறாங்களும் அப்படி குந்திக்குவாங்க, அல்ல கரம் போட்டு அடிக்கிறார்கள், அப்படிலாம் சேர்ந்து செய்வாங்க. அப்போ இஷா தொழுகைக்கு பின்னால் தான் எல்லாம் செய்யும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதோ, இஷா தொழுகைக்கு பின்னால் நீங்கள் படுக்கைக்கு போய் தரணும். அங்கே கதைச்சி விளையாடி இது ஒன்றும் அத்தியாவசியமாக செய்யணும்னா செய்யத்தான் வேணும். அது தவிர இன்றைக்கு நாம இஷா தொழுகைக்கு பின்னால் கதைச்சிக்கிட்டு இருக்கிறோமே, எல்லா வேலையும் அதுக்கு பின்னால் வச்சுக்கோம். ஒரு ஒன்றை வீட்டுக்கு போனால் கதைச்சிக்கிட்டே இருப்போம். அங்கே உள்ள ஆக்கள் கேட்பாங்க, சிலேடையாக கேட்பாங்க, உங்களோட மனுஷன் உங்களை தேடுற இல்லையா, உங்கள் வாப்பா உங்களுக்கு ஏசுற இல்லையா, உங்களோட பிள்ளைகளை உங்களை தேடி அழுற இல்லையா, சாப்பிட்ற எத்தனை மணிக்கு நீங்கள், இப்படிலாம் கேட்பாங்க. போங்கன்னு சொல்லி கேளு அவங்களை. இவனுக்கு விளங்குறல, இவன் பெருமையாக சொல்லுவான், நான் எத்தனை மணிக்கு போய் பொஞ்சாயை சமாளிச்சுக்குவேன், எனக்கு அப்படியெல்லாம் கட்டுப்பாடு இல்லை, எந்த வீட்டில் என்ன இல்லை, நான் எத்தனை மணிக்கும் போகலாம் வரலாம், பெரிய பெருமையாக பேசுவார். அவை உனக்கிட்ட அதையா கேட்ட, போடான்னு சொல்லாமல் போக சொல்கிறான், போன்னு சொல்கிறான். இவன் அதை விளங்கி கொள்ள எல்லாமே என்ன செய்வான், அப்படியா உங்களுக்கு தான் அப்படி, எனக்கெல்லாம் அப்படி இல்லை. அப்போ இப்படி சிலேடையா சொல்கிறது கூட விளங்காம இருக்கு. நீங்கள் எழுப்பிட்டு போங்க. அப்போ நீங்கள் சில நேரம் கேட்கும், எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குற, இவ்வளவு லேட்டாகி தூங்குனீங்கன்னா சுபவு கஷ்டமாக இருக்குமே என்றெல்லாம் சொல்லுவான் அந்த பிள்ளை. அங்கே வீட்டில் உள்ளாக்கள் சொல்லுவாங்க, இவன் என்ன செய்ய மாட்டான், அதெல்லாம் இவனுக்கு விளங்காது. அப்போ இஷா தொழுகைக்கு பின்னாலாம் போயிட்டு அரட்டை அடிச்சுட்டே இருக்கிறது. அப்போ இந்த முக்கியமான இந்த 3 நேரங்களில் சிறு பிள்ளைகள் போனாலும் என்ன செய்யணுமா, அனுமதி கோரிக்கிட்டு தான் போகணும். நாம இது 3 நேரமாக இருந்தாலும் சரி, பெரியாக்கள் வேற நேரமாக இருந்தாலும் சரி, அனுமதி கோரித்தான் போவோம். நாம நம்ம நண்பனாக இருந்தால் என்ன செய்வோம், அவனோட வீட்டுக்கு போவோம், பெட்ரூமுக்கு போவோம், அவனோட குசினிக்கு போய் கரைச்சட்டியை திறந்து என்ன இருக்கு எது ஆக்குன எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். இது இஸ்லாம் அனுமதிக்கல, இது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஃப்ரெண்ட்ஷிப் உண்டா அப்படித்தான் இருக்கணுமா சொல்லுவான். இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது நட்பாது, இது அவனுக்கு அவனோட குடும்ப வாழ்க்கையில் நாம வைக்கிற வேட்டு. சில நேரம் என்ன செய்வான், அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். என்ன அவன் குசினி வரைக்கும் மாறா, நீ விட்டு போட்டு வைக்கிறாய், அப்படி வருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான அப்ப நம்ம என்ன நட்புண்டா என்ன நினைக்கிறோம், பெட்ரூமுக்கு போகலாம், குசினிக்கு போகலாம், பாத்ரூமுக்கு போகலாம். நீ வந்து முன்னு ஹோல்ல அதோட நிப்பாட்டிக்க வேண்டிய, நீ அப்படி இடம் தந்தாலும் நினைஞ்சுக்கணும், முன்னுக்குள்ள ஹோலோட நீ நிப்பாட்டிக்கணும். நீ இந்த இடையெல்லாம் போவார், சும்மா சரளமா பேசுவாரு, சரளமா கதைப்பாரு, அவன் மனைவியோட இவர மனைவி மாதிரி கழிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னது இஸ்லாம் அனுமதிக்கிறாதுல? அப்ப இந்த மாதிரியான கூத்துக்களை இஸ்லாம் என்ன செய்யல, ஒரு போதும் அனுமதிக்கல. அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், தலாசு அவுராத்திலக்கும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த 3 நேரத்திலையும் அவங்க இப்படி அனுமதி கொடுத்தான் வர வேண்டும். லைசா அலைக்கும் வலா அலைஹும் ஜுனாஹுன் பாதகுன்ன, இந்த சின்ன பிள்ளைகள் மீதோ உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. எப்ப இதுக்கு பின்னால இந்த 3 நேரம் தவிர இந்த வேற நேரங்கள் அவங்க வந்தா போனா குற்றம் கிடையாது. இந்த 3 நேரத்திலையும் கட்டாயம் சலாம் சொல்லி அனுமதி கோரித்தான்
சிறுவர்களாக இருந்தாலும் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுபோல சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்? பாதகுன்ன தவாஃபுன அலைக்கும் பாதுக்கும் அலாபாத், சிலர்கள் மீது சுத்தி திரிவீங்க பரவாயில்ல. கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி, இப்படித்தான் அல்லாஹு தாலா அவனுடைய அத்தாட்சிகளை சட்டதிட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், எல்லா விடயத்திலேயும் நுட்பமுள்ளவனாக இருக்கிறான், எல்லா விடயங்களையும் நல்ல முறையிலே நிதானமாக செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்ப பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய சின்ன பிள்ளையில இருந்துச்சு, வந்துட்டு போய்த்துட்டு. நேத்து சின்ன பிள்ளையா இருந்துச்சு, இன்றைக்கு கேள்விப்படுறோம் என்னண்டு சின்ன பிள்ளையா இருந்தது பருவ வயது அடைஞ்சிச்சு. பொம்பளையா இருந்தா அவங்க குமராயிருவாங்க, ஆம்பளையா இருந்தா அவனும் குமரன் ஆயிருவான், அவனும் பெரிய வயசு அடைஞ்சிருவான். அவனுக்கு வாலிபத்தை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சிறு வயசுல இருந்து பெரிய வயசு அடைவாங்க. இப்படி அடைஞ்சா என்ன செய்யணுமா சொல்லுமா இஸ்லாம்? ஃபைதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுல்ம, உங்களில் இருந்து சிறு பிள்ளைகள் என்ன செய்தால் பருவ வயதை அடைந்து கொண்டால் ஃபல் யஸ்தஅதினு கமஸ்தஅதனல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்பு பெரியவர்கள் எப்படி அனுமதி கோரி வர வேண்டும் என்று இருந்ததோ அதே போன்று இந்த பருவ வயதை அடைந்த சின்ன பிள்ளைகளும் அனுமதி கோரி உள்ளே வரட்டும். நம்மளோட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை நேற்று வந்துச்சு, சின்ன பிள்ளையா இருந்துச்சு, இன்றைக்கு பருவ வயதை அடைஞ்சிச்சு. இந்த பருவ வயதை அடைஞ்ச பிள்ளை இன்றைக்கு திடீரென உள்ளுக்கு வருகிறது. நாம சொல்லணும், அம்மா நீங்க நேற்று வந்தீங்க பரவாயில்ல, சின்ன பிள்ளை சட்டம் உங்களுக்கு, இப்போ நீங்க பெரிய பிள்ளையா போய்த்தீங்க, இனிமே இப்படியெல்லாம் வரக்கூடாது, எங்கட ஆணை நீங்க பார்க்க இயலாது, உங்களை எங்கட ஆண் பார்க்க இயலாது, இப்படி சட்டத்தை சொல்லிடணும். அவங்க யாரு சொல்லிக் கொடு, நாம சொல்ல தேவையில்லை. பருவ வயது அடைஞ்சா அந்த பிள்ளைகளுக்கு அந்த உமா அப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டு சொல்லிட்டேன்னு வைங்க, என்ன எந்த புள்ள அவ்வளோ மோசமான பிள்ளையா, இந்த புள்ள வந்தா என்ன செஞ்சிட போகுது கேட்பானா இல்லையா? நீ சொல்லிருக்கணும் இந்த சட்டத்தை, நீ சொல்லல, நீ சொல்லாதுக்காக நான் சொல்றேன், இப்ப நீ என் மீது சந்தேகப்படுற. இஸ்லாம் முன் பாதுகாப்பு தானே எதையும் சொல்லும். வந்ததுக்கு முன்ன அணகு கட்டி பிரயோஜனம் இல்லை, வாரத்துக்கு முன்னால என்ன செய்யணும்? அணகட்டுறதுதான் ரொம்ப சுத்தமானது. அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த மாதிரியான ஒரு சின்ன புள்ள பருவ வயது அடையறதுக்கு முன்னால் அவன் வந்தா போனா சின்ன புள்ளோட பார்வையோடு இருந்துக்கோ. பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால் அவன் வந்தா போனா எவ்வளவு நெருங்கி பழகினவனாக இருந்தாலும் அவனுக்கு வேற ஒரு உணர்வு என்ன செய்யும், ஆண் பெண்ணுக்கு உண்டாகும். ஏன் சில நேரங்களில் பெத்த பிள்ளையோட தவறுதல் வாப்பா நடந்துக்கிறான், அண்ணன் தங்கச்சியோட அப்படி நடந்துக்கிறான், பார்க்குறோமா இல்லையா, கழிப்படுறோமா இல்லையா? அப்ப அப்படி இருக்கும் போது தந்த சொந்த பிள்ளையோட அப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்நிய அந்த ஆண்களோட பெண்களோட எப்படி நடந்து கொள்வாங்க? அப்ப இதனால இஸ்லாம் என்ன செய்யறது, நம்ம சொல்லணும், நேத்து வந்தா பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருந்தாய், இன்றைக்கு நீ வரக்கூடாமா அப்படின்னு சொல்லணும். அவங்களோட உமா அப்பாவை கூப்பிட்டு சொல்லணும், இனி இந்த பிள்ளை அடிக்கடி விடாதங்க, இனி நீங்க பேணுதலா வச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு முதலெல்லாம் வந்தாங்க சின்ன பிள்ளை அனுமதிச்சோம், இனி வந்தா அந்த சட்டம் இல்லை, அவங்களுக்கு பெரியாள்ற சட்டமா போச்சு, பெரியாக்கள் எப்படி சட்டத்தை போனணுமோ அதே போல இவையும் என்ன செய்யணும், சட்டத்தை போடணும்னு சொல்லி நாம் அப்படி சொல்லிக் கொடுப்பது கடமையாகி விடுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி என்ன செய்கிறது, இஸ்லாம் நமக்கு கடுமையான சட்டங்களை சொல்லுகிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இப்படி பல எச்சரிக்கைகளை சொல்றாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், அது மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்ய வேண்டாம், லா யഖ்லுவன்ன ரஜுலும் பிஇம்ராத்தின் இல்லா கான சாலிதுஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியே ஒரு இடத்துல உட்காராதங்க, இருக்காதங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியே ராத்தங்க வேண்டாம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியே ஈக்க வேண்டாம், தனித்திருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மூன்றாவது ஆளாக ஷைத்தான் இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வையாக்கும் வத்துஹூல அலன் நிசா, உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், ஒரு ஆண் ஒரு பெண் தனியே உள்ள இடத்தை நுழைவதையும் எச்சரிக்கை செய்கிறேன், ஒரு ஆண் உள்ள இடத்துல தனியே ஒரு பெண் நுழைவதையும் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே சில சஹாபாக்கள் எழும்புறாங்க, எழும்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபரஐத்தல் ஹமுவ, அப்ப நீங்க ஹமுவைமா பாக்குறீங்க, ஹமுண்டா என்னன்னு தெரியுமா? இப்ப நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கேன், இப்ப அந்த பொம்பளைக்கு என்ற மனைவிக்கு என்னுடைய தம்பி என்னுடைய நானா இவங்கள் எல்லாம் ஹமு. அப்ப நம்முடைய பாசையில் சொல்ல போனா மச்சாமார். அரபுல ஹமுண்டா என்ன, புருஷனுடைய சகோதரர்கள், இதான் ஹமு. அப்போ ஒரு பொம்பளை சிலாக்கள் எழுப்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபரஐத்தல் ஹமுவ,
ஹமுவையுமா அப்படி பார்க்குறீங்க? ஹமுண்டா என்ன விளங்கிட்டாப்ப? கணவனுடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பியமார். அப்ப இவங்க வர இயலாத போக இயலாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல் ஹமு அல் மவுத். இந்த சமூகத்துக்கு பிடிச்ச நாசமே அதுவான்ப்பா. இந்த சமூகம் அழிஞ்சதுக்கே காரணமே அதான். என்ன செஞ்சது? கணவண்ட தம்பிமாரோட காட்சி இருக்கிறது, கணவண்ட காக்காமாரோட காட்சி இருக்கிறது, அவனோட கூட்டாளி வேலை, இதான் காரணமே. அப்ப இன்றைக்கு என்ன நடக்குது? இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டை வாரா என்ன தம்பி வருவான், என்ன அண்ணன் வருவான், வந்து என்ன செஞ்சு என்ன நான் இல்லைன்னு சொல்லி சொல்லி நான் இல்லை அந்த வீட்டில் வைங்க, அல்ல நான் இல்லாம அவ கூப்பிட்டு வச்சு என்ன செய்யல, டீயை கொடுக்கல, வந்து இருங்கன்னு சொல்லி ஒரு பிளேண்டியை கொடுக்கல, அழகா கதைச்சிக்கிட்டு இருக்கலன்னா அது பெரிய ஒரு குறையா போய் தரும் இன்றைக்கு சமூகத்தில். நான் போனேன், யாரு உண்ட புருஷன் தம்பி தானே வந்தது, ஏன் நீ ஒழுங்கா கவனிக்க இயலாது, அது ஒரு குறையா போகுதா இல்லையா? ஆனா இஸ்லாம் சொல்லுது அதுதான் தரித்திரியமே என்று சொல்லுது, அதான் இந்த சமூகம் அழிஞ்சதுக்கு காரணமே என்று சொல்லுது. ஆனா இவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, என்ன தம்பிமார் வந்தா நீ என்னைய கவனிக்கிறாப்புல கவனிக்கணும், என்ன அண்ணமார் வந்தா என்னைய கவனிக்கிறாப்புல கவனிக்கணும். நீ அதை யாருக்கு சொல்லியிருந்தா, உண்ட வாப்பா வந்தா உன்னைய கவனிக்கிறாப்புல கவனிக்கணும்னா பரவாயில்ல. ஏ வாப்பா அங்க மஹ்ரமியா இல்லையா? இந்த மஹ்ரமி அஜ்னபி என்பது போன்றதே கிடையாது. யாரை கல்யாணம் முடிக்கலாம், யாரோட பேசலாம், யாரை பார்க்கலாம், இந்த விஷயமே போன்றது கிடையாது. என்னுடைய தம்பி எனது மனைவிக்கு பார்க்கிறது, அவன் காய்ச்சிருக்கிறது எதுவுமே கூடாது. என்னுடைய ஒரு தேவைப்பட்டு மார்க்க அடிப்படையில் பேசணும்னா பேசலாம், அதுவும் தனித்திருந்து பேசிருக்க கூடாது. சரியா என்ன செய்யறது? இன்றைக்கு நம்மட நானோட ஊட்ட போவோம்டா அவன் சரியா நாம இருக்கிற டைம்ல போக மாட்டான். அவன் நானே எந்த டைம்ல இருக்க மாட்டேன் அந்த டைம் தான் போவான். ஏ அப்ப போனா தான் நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவ விளையாடலாம், அதான் நோக்கம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் மிக கடுமையாக கண்டிக்கிறது. இது மோசமான ஒரு செய்தி. அது போக இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு மச்சான் இன்றைக்கு யாருக்கு ஒழிக்கணும்? இன்றைக்கு நம்ம ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கோம்னா நம்மளை கண்டு நம்முடைய மனுஷரை உம்மா ஒழிப்பா. அவ ஒழிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவ வரலாம், கதைக்கலாம், இல்ல அவ மஹ்ரமி. ஆனா என்ற மனுஷுடைய தங்கச்சி வந்து சரளமா காய்ச்சிட்டு இருப்பா. சரளமா என்ன செய்வா? காய்ச்சிட்டு இருப்பா. முன்னுக்கு வருவா, நமக்கு தேவைப்பட்ட சாமான தருவா, எல்லாம் தருவா. அப்ப என்ன நிலைப்பாடு இது? இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த நடைமுறை இங்க இருக்கிறதா? உதாரணத்துக்கு நீங்க பார்த்தா என்ன செய்வாங்க? நிறைய மச்சாமாரு மைனியாமாரு மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போவாங்க. நிறைய மச்சாமாரோட மைனியாமாரு என்ன செய்வாங்க? பயணத்துக்கு போவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? மஹ்ரமி இல்லாமல் நீ பயணம் போக வேண்டாம். ஒன்று கணவனோட போகணும், அல்ல தம்பியோட போகணும், அல்ல அண்ணனோட போகணும், அல்ல மாமாமாரோட போகணும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. பரவாயில்ல, அவங்க மஹ்ரமிகள், அவங்கள நம்ம திருமணம் செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறது? ஆக்கள் இல்லைன்ற கட்டத்திலே என்று சொல்லி அது ஆக்கள் இல்லாம இல்லை. எவ்வளவுக்கெல்லாம் லீவ் எடுப்பான் பாப்பா, என்னத்துக்கெல்லாம் ஓய்வு போடுவான். சும்மா மற்றவன் கல்யாணத்துக்கு லீவை போட்டுக்குவான், தண்டை புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அதுக்கு ஒரு லீவை போட்டு பாப்பா கூட்டி போக மாட்டான், அதுக்கு மச்சின் மருமகனோட அனுப்பிட்டுருவான். இது நல்லதாது? சாட்சியிட மகனோட கூட பயணம் போக இயலாது, பெரியம்மாட மகனோட பயணம் போக இயலாது, சாட்சியை முடிச்சிருக்கிற அந்த சாட்சாவோட பயணம் போக இயலாது. ஆனா என்ன செய்யறது? இந்த குடும்பத்துக்கு நடக்குதா இல்லையா? தங்கச்சிர உமா என்ன செய்வா? தங்கச்சிர பிடிச்சி நட பிடிச்சி, அதாவது தன்னை மகளை பிடிச்சி அனுப்பிடுவா, போயிட்டு வான். அவன் மஹ்ரமியா? அப்ப இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இஸ்லாம் என்ன செய்கிறது? எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால யாரு, அதாவது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக பொறுப்பெடுக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக பொறுப்பெடுக்கின்ற போது என்ன நடக்குன்னு தெரியுமா? அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்படுறார். அப்ப உடனடியாக அந்த அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்றாருன்னு தெரியுமா? அலி இப்னு அபீ தாலிபை சந்திக்கணும், ஒரு விஷயமாக முக்கியமான விஷயமா பேசணும் வாரார்.
அப்போ வந்த உடனே இங்கே வந்து கேட்குறாங்க, இவங்க அலி இப்னு அபி தாலிப் இருக்காங்களா? அவங்க இல்லை சொன்ன உடனே அப்போ சரி நான் நாளைக்கு வாரம் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு அவர் போய்த்தார். அப்போ உடனடியாக வந்தவன அலி இப்னு அபி தாலிப் வந்தவொடனே சொல்கிறாங்க அவங்க மனைவி, இப்படி வந்தாங்க, உங்களை கேட்டாங்க, வந்து இருக்க சொன்ன இருக்கல, அப்போ நீ ஏன் இருக்க வச்சிருக்கனா நான் வரும் வரைக்கும் அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அது அவர் நான் சொன்னதான் அவர் இருக்கலங்கிறாங்க. திரும்ப என்ன நடக்குது, மறுநாள் காலையில் அந்த டைம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அலி இப்னு அபி தாலிப். வாராங்க அம்ரு இப்னு ஆஸ் வந்து என்ன செய்றாங்கன்னு தெரியுமா, வந்து பேசிக்கிட்டு விஷயங்களை சொல்லக்கூட அவர் கேட்குறாரு, நீ நேற்று வந்தனே இருந்திருக்கலாம் தானே, ஏன் அவசரப்பட்டு போனது? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பெண் தனியே இருந்தால் ஒரு ஆண் நுழையக்கூடாது, இஸ்லாம் சொல்லுது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த சட்டத்தை அங்கே சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாம என்ன செய்வோம், யாரும் ஆக்கள் இருந்தாலும் ஆக்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் நுழைவோம். நம்ம ஆக்கள் இருந்தாலும் என்ன செய்வோம், வீட்டுக்கு ஆம்பளை இருந்தாலும் போக மாட்டோம், இல்லாட்டி தான் போக பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் சஹாபாக்களத்தில் இருந்த பேணுதல் என்ன, அவங்க இந்த விஷயங்கள்லாம் மிக கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. எந்த தவறும் அவங்க செய்யாம தங்களை ஈமான பாதுகாத்திருக்கிறாங்க என்கிற அந்த செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், இந்த குர்ஆனிய வசனங்கள்ல இந்த ஹதீதுகள்ல இருந்து நாம அடிக்கடி என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சட்டத்தை சொல்லணும். நீங்க இப்படி போகாதுங்க, ஒரு வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லுங்க, அனுமதி தராட்டி நீங்க திரும்பி வந்துருங்க, உள்ளுக்கு போய் ஏறாதுங்க, திடீரென என்ன செய்யாதுங்க, ஆடு மாடு மாதிரி போய் உள்ளுக்கு நுழைஞ்சிடாதுங்க. ஆடு மாடு தான் அனுமதி கேட்காம உள்ளுக்கு வரும். நாமெல்லாம் அப்படி போகலாமா? நம்ம மனுஷன் இல்லவா? நாம என்ன செய்யணும், அனுமதி கோரி வரட்டான்னு கேட்டு வாங்கன்னா தான் போகணும். இல்லாட்டி நம்ம அந்த இடத்துல அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரிதான். நம்ம எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு தெரியுமா? உங்களோட சொந்த வீட்டுக்குள்ள நுழைய போறீங்க, உங்க உம்மா இருக்கிற வசிக்கிற வீட்டுக்குள்ள நுழைய போறீங்க. அப்ப உம்மா அப்ப சஹாபா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சலாம் சொல்லிட்டு போங்கண்டு. யா ரசூலுல்லாஹ், எங்க உம்மா தானே இருக்கிறாங்க, அங்கேயும் சலாம் சொல்லிட்டா போகணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க உம்மாவை நீ உரியானத்தோடு பார்க்க விரும்புறாயா? சில நேரம் என்ன செய்யலாம், அப்ப நீ சலாம் சொல்லிக்கிட்டு போகக்குள்ள உடனடியாக அவங்க கிளியர் பண்ணிக்குவாங்களா இல்லையா? அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இன்னும் சொல்ல போன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அதாவது நீங்க சலாம் சொல்லி உங்களோட வீட்டுக்கு போகக்குள்ளே சலாம் சொல்லிட்டு போங்க, ஒத்தரும் இல்லாட்டி சலாம் சொல்லிட்டு போங்க. அப்படி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது நமக்கு, ஏன் அது சலாம்ங்கிறது ஒரு பரக்கத்தான ஒரு விடயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், அப்படி சொல்லுகிற விடயங்களை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இந்த சட்டங்கள் மிக மிக தெரியாமல் போய்விட்டது. இதில் மிக குறைபாடாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சட்டத்தை நாம் இன்று கடைபிடிப்புமாக இருந்தால் அதிகமான பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த சட்டத்தை நாம் எல்லாரும் ஒழுங்காக பண்ணுவோம் என்றிருந்தால், வயோதிபர்கள் தொடக்கம் சிறுவர்கள் வரைக்கும் இந்த சட்ட திட்டத்தை, இஸ்லாமியர்கள் பேண வேண்டிய இந்த சட்ட திட்டத்தை பேணினால் இன்று முஸ்லிம் கிராமங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அவன் என்ற பிள்ளையை பார்த்தான், இவன் ஒன்ற பிள்ளையை பார்த்தாங்க, பிரச்சனை வருமா, சண்டை வருமா, விபச்சாரம் அதிகரிக்குமா? விபச்சாரம்லாம் அதிகரிக்காது. அவன் பார்க்கிறதே பார்வையை தாழ்த்திக்கிறான், திடீரென்று உள்ளுக்கு நுழைய மாட்டான். அப்ப என்ன விபச்சாரம் வரப்போகுது? அவன் விபச்சாரத்தை அடைக்கிறதுக்குரிய வழிகள் தான் இவைகள். பாவமான காரியங்கள் குறையும். அப்ப மற்ற அந்நிய ஊர்களில் காவிரிகள் வாழுகின்ற ஏரியாக்களில் இருப்பதை விட இன்று அதிகமாக மோசமான பழக்க வழக்கம் யார்கிட்ட இருக்குது? நம்முடாக்கள் தான் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம மற்றவர்கள் எங்களை பார்த்து இஸ்லாத்தை படிக்கணும், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பார்க்கணும். சார், இது உண்மையானது தானே, இந்த சட்டம் சரியானது தானே, இது எல்லாருக்கும் தேவைப்பட்டது தானே, இதை நாம ஏன் கேவலப்படுத்துறோம் என்று அவன் விளங்கி படிக்கின்ற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அருள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு சுவர்க்கத்தை நிச்சயமாக தருவான். நாம இந்த உலகத்தில் எதையும் இழப்போம், இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காம போகட்டும், மறுமையில் சுவர்க்கம் இல்லாமல் போய்விடக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்வோம், என்னத்துக்காக வேண்டி? சுவர்க்கத்துக்காக வேண்டி. மறுமையிலே கபருடைய வேதனை இல்லாமல் போவதற்காக வேண்டி, மறுமையிலே நரக விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆகவே எந்த விடயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த சுவர்க்கத்தைக்காக வேண்டி எதையும் இழக்க ரெடியாக இருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் சுவர்க்கத்தை, இப்படியான சட்டத்திட்டங்களை, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடக்கின்ற போது தருவதாக வாக்களிக்கின்றான். நிச்சயமாக நாம் இப்படி இந்த குர்ஆனிலே உள்ள இது மாத்திரமல்ல, இது போன்று ஏராளமான சட்டங்கள்
குர்ஆனிலே நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அது அத்துணையும் பின்பற்றி வாழ்ந்து நடந்து அதை நடைமுறைப்படுத்தி உண்மையான சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக என வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.